அண்ணா என்னை அடிக்காதீங்க, அண்ணா என்னை அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இளம் பெண்கள் எல்லாம் கதறக்கூடிய அந்த காணொளிகளையும் ஆடியோக்களையும் தமிழ்நாடே வந்து 2019 பார்த்துருக்கோம். அதாவது பல பெண்கள் பொள்ளாச்சியில் குறிப்பாக இளம் பெண்களாக வந்து அவங்களெல்லாம் குறிவைத்து அந்த பெண்களை பாலியல் சுரண்டல் செய்து அந்த பெண்களை வந்து பாலியல் உறவு கொண்டு அந்த பெண்களை வந்து பாலியல் சீண்டல் துன்புறுத்தல்லாம் செய்து அதையெல்லாம் செய்து மட்டுமே இல்லாமல் அதையெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த வீடியோக்குள்ள ஆடியோக்குள்ள நம்மலாம் கேட்டிருப்போம். அதாவது தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை தொடர்ந்து கூட்டு பாலியல் செய்தது வந்து விசாரணையில் தெரிய வந்தது. யாரா இவெல்லாம் செஞ்சுருக்கான்னு கேட்டால் ஒரு 9 பேரை வந்து கைது பண்ணாங்க. இந்த 9 பேருக்குமே இன்றைக்கு நீதிமன்றம் அவர்களுக்கெல்லாம் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கின்றது. அது 1 ஆயுள் 2 ஆயுள் 5 ஆயுள் என்று மாறலாம். ஆனால் ஒரு ஆயுள் தண்டனை என்று சொன்னால், ஒரு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று சொன்னாலுமே கூட அவங்க லைஃப் லாங் சிறையில் தான் இருக்கணும். ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க அனைவரும் வரவேற்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த பொள்ளாச்சி வழக்கு வந்து எப்படி கடந்து வந்தது, எத்தனை விதமான அரசியல் அழுத்தங்கள்லாம் வந்தது. அதாவது விசாரித்திருந்த நீதிபதியே பார்த்தீங்கன்னா இடையில வந்து பணியிட மாற்றம் செய்வதற்கு வந்து முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் உள்ள வந்து இதை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்த நந்தினி தேவி அவங்களே தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்கும் விதமாக உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டிலிருந்து இந்த வழக்கு வந்து விசாரணை செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த 9 குற்றவாளிகளுக்குமே சாகும் வரை நீதிபதி அவர்கள் ஆயுள் தண்டனையை விதித்திருக்கிறார். இந்த வழக்கு எப்படி கடந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2019 ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரன் கிட்ட வந்து தனக்கு நடந்த கொடுமையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களை எல்லாம் வந்து பாலியல் சுரண்டல் பண்ணாங்க, எங்களெல்லாம் வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணது மட்டுமே இல்லாமல் அதையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சகோதரன் பாதிக்கப்பட்ட தன்னுடைய சகோதரிக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக காவல் நிலையத்திற்கு சென்று 2019 பிப்ரவரி மாதம் வந்து புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புகாரானது எடுத்துக்கொள்ளப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது. முதல்ல யார் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது அப்படின்னா, முதல் தகவல் அறிக்கை பதிவுப்பட்ட நாள் வந்து 2019 பிப்ரவரி 24. அதன் அடிப்படையில் யார் யாரான்னா சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ் ஆகியோர் வந்து கைது செய்யப்படுறாங்க. இதில் திருநாகரசு அப்படின்ற வந்து போலீஸார் வந்து தொடர்ந்து தேடிட்டே வராங்க. அந்த திருநாகரசு என்ன பண்ணுறான், 2019 மார்ச் அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டு சம்பவத்துக்கும் எந்த விதமான தொடர்பையும் கிடையாது அப்படின்றத வீடியோ வந்து வெளியிடுறான். இதில் மொத்தம் 9 குற்றவாளிகளை வந்து அரசு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தினாங்க. அவங்க யார் யாரானா சபரிராஜன், அவன் தான் வந்து A1. நான் சொல்கிறக்கூடிய எல்லாமே வந்து A1லேருந்து A9 வரைக்கும் யார் இருக்காங்க அப்படின்றது. A1ல் சபரிராஜன், அவனோட வயசு 30, வசந்தகுமார் அவன் வயசு 32, சதீஷ் 33, மணிவண்டன் 30, திருநாகரசு 30, ஹேரன்பால் 34, பாபு என்கின்ற பைக் பாபு வந்து 38, அருளானந்தம் 38, அருண்குமார் 36ன்னு 9 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. இப்போ எதன் அடிப்படையில், எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐபிசி தண்டனை சட்டம் 376D, அதாவது கூட்டு பாலியல். இரண்டாவது 376 2N, தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவது அப்படின்ற இந்த 2 முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஆயுள் தண்டனை வந்து கொடுப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இப்போ ஐபிசிலே பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்தலாம் 120B, 366, 342, 354A, 354B, 370, 376D, 376N, அப்புறம் வந்து 509 ஐபிசி இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் ஐடி ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. ஐடி ஆக்ட் 66E, அப்புறம் வந்து 67 பெண் வன்கொடுமை செக்ஷன் 4 ஆஃப், அதாவது TNPWS சட்டப்பிரிவுகளை கீழ் வந்து விசாரணை வந்து செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், இங்கே இந்த வழக்கில் வந்து இறுதியாக வந்து 48 பேர் வந்து சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க. இந்த 48 பேருமே பார்த்தீங்கன்னா பிறர் சாட்சியாக மாறவே இல்லை. தாங்கள் சொன்னது என்னவோ அப்படியே தொடர்ந்து நீதிமன்றத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், கோகுல்ராஜ் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்வாதி என்ன பண்ணாங்கன்னா பிறர் சாட்சியாக மாறிட்டாங்க நீதிமன்றமே கண்டிக்குது, நீங்கள் வந்து பிறர் சாட்சியாக மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய சூழல் அப்படின்றது ஒன்று நமக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க பிறர் சாட்சியாக மாறிட்டாங்க இல்லையா. ஆனால் இதில் 48 பேருமே பிறர் சாட்சியாக வந்து மாறவே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னா, எதன் மூலமாக இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தப்பட்டு எதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுதுன்னா, ஒரு ஐஃபோன் ஒன்று வந்து மாட்டிருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, திருநாவுக்கரசு
அந்த திருநாவுக்கரசனுடைய ஐஃபோன் பார்த்தீங்கன்னா, இதில முக்கியமான ஒரு ஆதாரமா வந்திருக்கு. அதே போல சபரிராஜன் அவனுடைய வீட்லருந்து எடுக்கப்பட்ட லேப்டாப். இந்த ஐஃபோன்லயும், லேப்டாப்லயும் பாருங்க, எக்கச்சக்கமான ஆபாச வீடியோக்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அவங்கலாம் கொடுமை பண்ணப்பட்ட வீடியோக்கெல்லாம் இருந்திருக்கு. இந்த வீடியோலாம் எடுத்த இவனுங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சு, அதில வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கானுங்க. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான கொடூரமான விஷயம் பாருங்க நீங்க. இவன் வாட்ஸ்அப் குரூப்ல எடுத்து ஷேர் பண்றான். ஒரு பக்கம் வந்து ஐஃபோன்ல, லேப்டாப்ல எடுத்திருக்கான். செல்ஃபோன்ல எடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் அழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ அரசு தொழில்நுட்பத்தினுடைய உதவியுடன் பார்த்தீங்கன்னா, இந்த அழிக்கப்பட்ட இந்த ஆவணங்கள், ஆதாரங்கள வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வழக்கு எடுத்தது தமிழ்நாடு அரசு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை சார்ந்த சில பேர் வந்து குறிப்பிடப்பட்டது. உடனே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இந்த வழக்கை வந்து சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு சிபிஐ தான் இந்த வழக்கை வந்து உரிய முறையில் விசாரிச்சு, அவங்க தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஃபைட் பண்ணி இன்னைக்கு நீதிமன்றத்தில வந்து இந்த உத்தரவு வந்து வாங்கி குடுத்துருக்காங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இதில என்னென்ன யார் யாருக்கு குடுத்துருக்காங்கன்னு இருக்கு இல்லையா? எத்தனை தண்டனை சொல்லிட்டு, முதல் குற்றவாளி சபரிராஜன் 4 ஆயுள் தண்டனை, 2ஆம் குற்றவாளி திருநாவுக்கரசு 5 ஆயுள் தண்டனை, A3 அவன் வந்து சதீஷ்க்கு 3 ஆயுள் தண்டனை, A4 வசந்தகுமார் அவனுக்கு 2 ஆயுள் தண்டனை, A5 மணி என்கிற மணிவண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆயுள் தண்டனை, 6ஆம் குற்றவாளி பாபு அவனுக்கு 1 ஆயுள் தண்டனை, 7ஆம் குற்றவாளி ஹரண்பாலுக்கு 3 ஆயுள் தண்டனை, 8ஆம் குற்றவாளி அருளானந்தருக்கு 1 ஆயுள் தண்டனை, 9ஆம் குற்றவாளி அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது 1 இருக்கு, ஒருத்தவங்களுக்கு 5 இருக்கு, ஒருத்தவங்களுக்கு வந்து 3 இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க அங்கே பண்ண அஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆயுள் தண்டனை வந்து அதிகரிச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா, சாகுமுறை ஆயுள் தண்டனை. அப்போ உனக்கு 1 ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் 5 ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் உனக்கு சாக வரைக்கும் நீ எங்கடா இருப்பேன்னா ஜெயிலில் தான் இருப்பேன். அப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வருது. அவங்க ஏன் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தால், அவங்கவுங்க இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அஃபென்ஸை தொடர்ந்து 3 வாட்டி பண்ணியிருப்பான், 4 வாட்டி பண்ணியிருப்பான். அதே போல் வந்து அவன் பரப்பின விதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த நபர் சார்ந்த வழக்கு விசாரிக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதற்கான முகாந்தரங்கள், அவன் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவனுக்கான தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ பொள்ளாச்சி வழக்கில் அதிமுக சில பேர்லாம் குறிப்பிட்டாங்க. அப்படி அதிமுக சார்ந்த சில பேர்லாம் வந்து குறிப்பிடும் பொழுது, உடனே தமிழ்நாடு அரசு அப்போ இருந்த அதிமுக அரசு இதை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவியனுடைய வழக்கு இருக்கு இல்லையா? இதில் திமுகவை சார்ந்த அவனுடைய பேர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் சார்ந்த சில அமைச்சர் பேர்லாம் அடிபட்டுச்சு. சில முக்கியமானவங்க பேர்லாம் அடிபட்டுச்சு. அப்போ நீங்கள் ஒரு நேர்மையான அரசாக இருந்திருந்தா, இந்த திமுக அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய வழக்கையும் சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும். அதுதான் நியாயமானதாக இருக்கும். அப்போதானே ஒரு ஒரு சந்தேகத்திற்கிடமின்றி திமுக மேலே எந்த பழியில் பாருங்கள் நாங்கள் சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு சொல்லி விசாரிக்க முடியும். அப்போ பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்குன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும், அல்லது எத்தனை பெண்கள் இருக்கா நமக்கு தெரியாது, யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும். ஒரு அரசினுடைய பெயர், ஆளும் கட்சியுடைய பெயர் அடிப்படுதுன்னா, நீங்கள் தான் நியாயவான்களாக இருக்கீங்களே, நீங்கள் உடனே என்ன பண்ணணும், சிபிஐக்கு வந்து வழக்கை வந்து கொடுத்துடணும். அதுதான் நியாயமான ஒன்றாக இருக்கும். இப்போ நம்ம இறுதியாக என்ன சொல்ல வரோன்னா, இன்றைக்கி 5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கு நடந்து ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தாமதிக்கப்பட்ட நீதி என்பது கூடாது. இன்றைக்கு விஜய் கூட பாருங்கள் ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு, 90 நாட்களுக்குள்ளே தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான். நமக்குமே இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, கொலை குற்றம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு 100 நாளுக்குள்ளே விசாரித்து தண்டனை கொடுத்தணும் அப்படின்றது தான் நம்முடைய ஒரு விருப்பமே கூட. இதெல்லாம் முக்கியமாக பாரு, இந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவனுங்க, இவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த வயசானவங்கலாம் பார்த்துக்கணும், கொஞ்சம் தண்டனை குறைச்சித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதெல்லாம் முடியாது. நீங்கள் கல்யாணம் ஆகிறனா நீங்கள் ஊரில் இருக்கிற பெண்களெல்லாம் போயிட்டு கூப்பிட்டு நாசனம் பண்ணி வீடியோ எடுத்து கூட அயோக்கிய பசங்க நீங்கள்லாம் ஒன்றும் இந்த பூமியில் வந்து இங்கே வந்து பொதுமக்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதா, போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் சாகும் வரை ஆயுள் தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம். தீர்ப்பு என்பது இனி யாராவது வந்து ஒரு பெண் பிள்ளையோ எங்கேயோ யாரையாவது வந்து ரேப் கூட்டு பலை பண்ணக்கூடிய அயோக்கியர்களுக்கு ஒரு தர்மடியாக ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இருக்கும். என்ன சொல்ல போனால், நம்மை பொறுத்த வரைக்கும் இவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் நின்றுட்டாங்க. ஆனால் இந்த கூட்டு பாலியலும் பாலியல் வன்கொடுமையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இறந்துடுறாங்க இல்லையா? அப்படி அதுக்கு காரணமாக அயோக்கியெல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கு தண்டனை தான் கொடுத்துரு. அவனுங்களாம் வந்து வாழ்ந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உயிரை எடுக்கிறான்னா ரொம்ப துணிகரமாக முன் வந்து தான் எடுக்கிறான். அவன் வந்து வாழ்வதற்கு தகுதி கிடையாதுன்றதான் நம்முடைய ஒரு கருத்து. இந்த தீர்ப்பை நாம் வந்து வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நீதி வந்து கிடைச்சிருக்கு.
அதே போல் இதில் 85 லட்சம் வந்து ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. தலா ஒரு 1,50,000 லட்சம் கிட்ட என்ன வரும் இன்னைக்கு 85 லட்சம் வந்து அந்த பெண்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பை நாம முழுவதுமாக வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்.